நண்பர்கள் வணக்கம். நான் உங்கள் கார்த்தி. இருமுனை கத்தி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சுதர்சன் சக்ரா இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம மோடி அவங்க வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர தின நாள்ல மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதை பத்தி ஃபுல் வீடியோ நம்ம பார்க்கலாம். இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க. இந்த மாதிரி ஒரு காட்சியை நிறைய தடவை நீங்க யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. ராக்கெட்டுகள் ஒண்ணு முன்னாடி ஒண்ணு வானத்துல போயிட்டு இருக்கும்போது வானத்துல திடீர்னு வெடிச்சு சிதறுது. இதன் பேரை சொல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் இஸ்ரேலுடைய அயன்டோம். ஏன் இஸ்ரேலோட அயன்டோம் பத்தி நான் இங்க பேச நினைக்கிறீங்களா? அதுக்கு இணையா இல்ல அதை விட ஒரு படி மேல ஒரு விதமான முறையான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் நம்ம வந்து கொண்டு வந்து போறோம். அதுதான் சுதர்சன் சக்ரா. அதை பத்தி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ நம்ம சுதந்திர தின நாளில் பேசும்போது சுதர்சன் சக்ரா என்ற ஒரு திட்டத்தை வந்து நம்மளுடைய பிஎம் வந்து அறிவிச்சாங்க. இது இஸ்ரேலோட அயன்டோமை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. இந்தியாவோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கப்படுற ஒரு திட்டம்னு சொல்றாங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு முதல் நாள் ஸ்ரீ கிருஷ்ணரோட பெயரையும் அவருடைய சுதர்சன் சக்கரத்தையும் சேர்த்து வச்சுதான் இந்த பெயரை பிரதமர் மோடி அவர்கள் இந்த திட்டத்துக்கு வச்சிருக்காங்க. இந்த திட்டம் நம்ம நாட்டோட முக்கியமான இடங்கள், இராணுவ மையங்கள் மற்றும் நகரங்களை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு வடிவமைக்கப்படும் சொல்றாங்க. இந்த சுதர்சன் சக்ரா மிஷனை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிக்க 10 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி வேலை செய்யணும் ஒரு சின்ன ஐடியா நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த டீட்டெயிலை நான் இதுல சொல்றேன். தரையில இருக்கிற ரேடார்கள் எதிரியோட ஏவுகணை அல்லது எந்த ஒரு தாக்கும் பொருளையும் நம்ம பக்கமா வரும்போது அதை கண்டுபிடிக்கும் ரேடாரு. அந்த பொருளோட வேகம், அது வரும் பாதை, அது எங்க விழுன்றத துல்லியமா கணிக்கும். தரையில ஒரு மத்திய கட்டுப்பாட்டு மையம் இருக்கும். அந்த மையம் வர ராக்கெட்டு அல்லது ஏவுகணைய மக்கள் இருக்கிற இடத்துக்கோ முக்கியமான இடத்துக்கோ ஆபத்தானு கணக்கு பண்ணி அதனுடைய இன்ஃபர்மேஷனை கீழே வந்து கொடுக்கும். ஒருவேளை ஆபத்துன்னு தெரிஞ்சா உடனே அந்த இடத்துல இருந்து ஒரு ஏவுகணை அல்லது ஆயுதம் தானா பாய்ந்து அந்த வானத்துல பறந்து போய் எதிரியோட ஆயுதத்தை ஒன்னா மோதி அழிக்கும். இல்லைன்னா அது பக்கத்துல வெடிச்சு அதை சிதைய செஞ்சிடும். இந்த சுதர்சன் சக்ரா சிஸ்டம் ஒரே நேரத்துல பல ராக்கெட்டுகளை கண்காணிச்சு தேவைக்கேற்ற மாதிரி பல ஏவுகணைகளை ஏவி அழிக்கும். இப்போ இதுல என்னென்ன ஆயுதங்கள்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு, என்னென்ன ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த திட்டத்துல ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற மற்றும் எதிர்காலத்துல நாம உருவாக்க போற பல ஆயுதங்கள் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த வான் கட்டளை அமைப்பு, அதாவது IACCS சொல்லுவாங்க. இதுதான் இந்த சிஸ்டத்தோட மூளை. இதுல கம்ப்யூட்டர் தானா வேலை செய்யும். எல்லா ரேடார்களையும் சென்சார்களையும் ஏவுகணை அமைப்புகளையும் ஒன்னா இணைச்சு வானத்துல நடக்கிற ஒவ்வொரு சின்ன அசைவையும் உடனுக்குடன் கண்காணிச்சு தகவல் கொடுக்கும். S-400 ஏவுகணை அமைப்பு இது என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்கின ஒரு சூப்பரான லாங் ரேஞ்ச் ஏவுகணை அமைப்பு. இது இப்பவே நம்ம இந்திய விமானப்படையில இருக்கு. இது 600 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இலக்குகளை கண்டுபிடிக்கும். 400 கிலோமீட்டர் தூரத்திலேயே அச்சுறுத்தலை அடிச்சு அழிக்கும். ப்ராஜெக்ட் குஷா இது நம்ம DRDOவில் உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டது. இது ஒரு லாங் ரேஞ்ச் ஏவுகணை சிஸ்டம். இது 150 கிலோமீட்டர்ல இருந்து 250 கிலோமீட்டர் 350 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ராக்கெட்டுகளை அழிக்கிற ஏவுகணையில உருவாக்குது. BMDனா உங்களுக்கு தெரியும், பல்லாஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு. இது 2 லேயர் கொண்ட ஒரு பாதுகாப்பு அமைப்பு. எதிரி ஏவுற பல்லாஸ்டிக் ஏவுகணைகளை வெவ்வேறு உயரத்துல அடிச்சு நொறுக்கும். முதல் லேயர் 2000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஏவுகணைகளையும், 2வது லேயர் 5000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஏவுகணைகளையும் அடிச்சு தள்ளும். அடுத்தது பதிலடி கொடுக்கிற ஆயுதங்கள். சுதர்சன் சக்ரா வெறும் பாதுகாப்பு அமைப்பு மட்டும் இல்ல, எதிரிக்கு சரியான பதிலடியும் கொடுக்கும். உதாரணத்துக்கு 500 கிலோமீட்டர் தூரம் போற பிள்ளை ஏவுகணை மற்றும் ரொம்ப வேகமா போற பிரம்மோஸ் சூப்பர்சானிக் ஏவுகணை எல்லாம் இந்த திட்டத்தோட இணைக்கப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ல இருக்கிற தொழில்நுட்பங்கள். எதிரிகளோட அசைவுகளை முன்னாடியே கண்டுபிடித்திருக்கும், அச்சுறுத்தல்களை கண்காணிக்கிறதுக்கும் நம்மோட செயற்கைக்கோள்கள் மாதிரியான விண்வெளி தொழில்நுட்பங்களும் பயன்படுத்தப்படும். ஓகே, ஸோ அயன்டோம் உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலோடைய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கவசம் அப்படின்னே சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய சுதர்சன் சக்ரா அதை விட இன்னும் மேம்பட்டதுன்னு சொல்றாங்க. நம்ம இந்தியாவில் நடந்த ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி நேரங்கள்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சூப்பரா வேலை செஞ்சிருக்கு. இந்த சுதர்சன் சக்ரா திட்டம் அதுக்கும் அடுத்த கட்டமா இருக்கும். இந்திய விமானப்படையின் முன்னாள் அதிகாரிகள் 2 பேரு இந்த திட்டத்தை பத்தி நமக்கு ஒரு முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஏர் மார்ஷல் கபூர் என்ன சொல்றாருன்னா, இது அயன்டோம் மாதிரியான ஒரு சிஸ்டமா இருக்கலாம், ஆனா அதை விட ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா இருக்கும்னு சொல்றாரு.
இது வெறும் பாதுகாப்புக்கு மட்டும் இல்ல, நமக்கு பதிலடி கொடுக்கிற திறனையும் தரும் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது இஸ்ரேலோட அயன் டோம் மற்றும் அமெரிக்கா உருவாக்கிட்டு இருக்கிற கோல்டன் டோம், இந்த ரெண்டு சிஸ்டத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு விதமான சிஸ்டம் அப்படின்னு சொல்றாரு. இந்த சிஸ்டம் எதிரிகளோட சின்ன ட்ரோன்கள் மட்டும் இல்லாம பெரிய ஏவுகணையும் அடிச்சு தள்ளும். முக்கியமா இதுல நமக்கு பதிலடி கொடுக்கிற திறன் இருக்கு. சீனா மற்றும் பாகிஸ்தான் ரெண்டு பேர்கிட்டயும் 2500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்கு. இதை சமாளிக்க நமக்கு ஒரு தொழில்நுட்பம் போதாது. அதனாலதான் இந்த சுதர்சன் சக்ரா பல ஆயுதங்களை இணைச்சு வேலை செய்யணும்னு சொல்றாங்க. குரூப் கேப்டன் வினோத் சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சுதர்சன் சக்ரா வெறும் தரைப்படைக்கு மட்டும் இல்லாம கடற்படைக்கும் உதவும். இதுல ஏவுகணைகளை தாண்டி இன்னும் பல முக்கியமான விஷயங்களும் இருக்குன்னு சொல்றாரு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. முதல்ல விண்வெளி தொழில்நுட்பம். இந்த திட்டத்தோட முக்கியமான சவால் என்னன்னா, விண்வெளியில இருந்து வரும் தாக்குதல்களையும் கண்காணிக்கணும். இதுக்கும் செயற்கைக்கோள்கள் ரொம்ப முக்கியம். விண்வெளியில ஒரு நல்ல சென்சார் சிஸ்டம் இருந்தாதான் சுதர்சன் சக்ரா முழுசா வேலை செய்யும். அடுத்தது பாத்தீங்கன்னா பல அடுக்கு பாதுகாப்பு. இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு, அவங்களுக்கு அயன் டோம் போதுமானது. ஆனா இந்தியா ஒரு பெரிய நாடு, நமக்கு அயன் டோம் மட்டும் போதாது, பல அயன் டோம் சிஸ்டம் வேணும். முக்கியமா ஒரு குறிப்பிட்ட பகுதியை பாதுகாப்பதற்கு ஒரு சிஸ்டம் ரொம்ப முக்கியமானதை எடுத்த பாதுகாக்க இன்னொரு சிஸ்டம்னு பல அடுக்கு பாதுகாப்பு நமக்கு தேவைப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா படிப்படியான வளர்ச்சி. இந்த திட்டம் ஒரே நாள்ல வந்துடாது, படிப்படியா உருவாகும். முதல்ல இருந்த பல்லாஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்துல இருந்து, ஆபரேஷன் சிந்தூர்ல இருந்து, நம்ம கடற்படை தொழில்நுட்பம் எல்லாத்தையும் இணைச்சு இது உருவாக்கப்படும். அதனாலதான் பிரதமர் இது முழுசா வர 10 வருஷம் ஆகும்னு சொல்றாரு. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் பாதுகாப்பு தொழில்நுட்பத்துல நம்ம தற்சார்பு அடையணும் தான். அதாவது நம்மளை நாமளே பாதுகாத்துற அளவுக்கு நமக்கு பலம் பெறணும். இஸ்ரேலோட அயன் டோம் ஒரு வெற்றிகரமான பாதுகாப்பு சிஸ்டம் தான். ஆனா நம்ம சுதர்சன் சக்ரா அதை விட ரொம்பவே பெரியது, விரிவானது. இது வெறும் பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லாம எதிரிக்கு பதிலடி கொடுக்கிற திறனையும் நம்ம நாட்டின் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தும் ஒரு சக்தி வாய்ந்த திட்டமா இருக்கும். இப்போ சுதர்சன் சக்ராவுக்கும் இஸ்ரேலோடைய அயன் டோமுக்கும் இல்ல ஒரு சின்ன ஒப்பீட்டை மட்டும் நம்ம பார்ப்போம். இது இருக்கிற அம்சம், அதாவது இந்தியாவோட சுதர்சன் சக்ரா மொத்த நாட்டையும் காக்கிறது, இஸ்ரேலோட அயன் டோம் வந்து ஷார்ட் ரேஞ்ச் தான். அடுத்த அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் சுதர்சன் சக்ரா பாதுகாப்பு கொடுக்கும், பதிலடியும் கொடுக்கும். இஸ்ரேலுடைய அயன் டோம் ராக்கெட்டுகளை மட்டும் இடமறிச்சு அழிக்கும். இந்தியாவோட சுதர்சன் சக்ராவில் லாங் ரேஞ்ச் ஏவுகணைகள், விமானங்கள், ட்ரோன்கள் எல்லாத்தையும் சமாளிக்கும். அயன் டோம் முக்கியமா 4 கிலோமீட்டர்ல இருந்து 70 கிலோமீட்டர் தூரத்துல வரும் ராக்கெட்டுகளை மட்டும்தான் இடைமறிச்சு அழிக்கும். சுதர்சன் சக்ரா எப்படி செயல்படுதுன்னா, பாதுகாப்பு மற்றும் பதிலடி ரெண்டுக்கும் சேர்ந்த ஒரு சிஸ்டம். அயன் டோம் எப்படி செயல்படுதுன்னா, மக்கள் வாழற இடத்துல விழ போற ராக்கெட்டுகளை மட்டும்தான் தடுக்கும். சுதர்சன் சக்ராவோட செலவுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மொத்த திட்டம் பல பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்றாங்க. ஏவுகணை விலை வந்து தனி. அயன் டோமோடைய விலை பாத்தீங்கன்னா, ஒரு சிஸ்டமோட விலை 50 மில்லியன், ஒரு ஏவுகணையுடைய விலை $40,000, அதாவது 33 லட்சம். ரெண்டுத்துக்கும் என்ன எய்ம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சுதர்சன் சக்ரா வந்து பாதுகாப்புல தற்சார்பை அடைஞ்சு நாட்டுக்கு ஒரு முழு கேடயத்தை உருவாக்குறது. இதே அயன் டோம் பாத்தீங்கன்னா, மக்கள் வாழற இஸ்ரேல் நகரங்களை சின்ன ராக்கெட்டுகள் தாக்குதல இருந்து காப்பாத்துறது. இதுதான் சுதர்சன் சக்ராவுக்கும் அயன் டோமுக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம். ஓகே, இந்த முக்கியமான திட்டத்தை பத்தி உங்களுடைய கருத்து, உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சுதர்சன் சக்ரா திட்டத்தை பற்றின ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த திட்டத்தில் என்னென்ன வெப்பன்ஸ்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் யூஸ் பண்ண போகிறாங்க, எவ்வளோ நாளில் இது வரப்போகுது, இது எதனால நம்ம வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் அடிக்கடி போகிறதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.